கரண்ட் பில்லு ஏற்கனவே வந்து 2022, 23, 24 ஜூலைல எல்லாம் வந்து ஏத்துனாங்க. இந்த ஆண்டு ஜூலைலையும் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு. போன வருஷம் வந்து 4.8% உயர்த்தினாங்கல்ல, இந்த வருஷம் வந்து 3% 3.6% வரையும் உயர்த்தலாம். அப்பதான் நம்ம வந்து கடன்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியும், சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பரிந்துரையில சொல்லியிருக்காங்க. ஆமா, இதை பார்த்துட்டு தமிழ்நாடு அரசு இப்ப ஏத்துவாங்களா? பக்கத்துலயே வந்து தேர்தல் வருது, ஏத்துவாங்களா எப்படி அப்படின்னு ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கான். ஆனா ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசு கை காட்டுறாங்க, அவங்க வந்து அவங்கதான் ஏத்த சொல்றாங்க, அப்பதான் எங்களுக்கு கடன் அந்த உதவிகள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல்வேறு நிபந்தனைகள் வச்சிருக்காங்க சொல்றாங்க. ஏத்திட்டு கை காட்டுவாங்களா? அதானே, கை காட்டி ஏத்திடுவீங்களா நீங்க? அப்ப போன தடவை மட்டும் ஏத்துனீங்க அப்படின்னு கேள்வி வரும். அப்ப நீங்க உங்க நிர்வாகத்தை சரியா பண்ணீங்கன்னா இந்த கடன் இழப்புகள்லாம் இல்லாம இருக்கும். சோ அதை வச்சு நீங்க வந்து சமாளிச்சிடலாம, ஏன் மத்திய அரசினுடைய அந்த பிரஷருக்கு போறீங்க? ஆமா, இப்ப வந்து என்னன்னா, இப்ப 3% சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால இப்ப ஏத்துவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அடுத்த வருஷம் ஒரு 4% சொன்னாங்கன்னா மொத்தமா 10% ஏத்திக்கலாம். அப்படி ஒரு அப்படின்னு அப்படி ஒரு கணக்கு வேற போட்டுக்கிட்டு இருக்காங்களா? கணக்கு போட்டு ஆமா, வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல.